நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழகம் முழுவதுமே நம்முடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய கூட்டணி கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள், நம்முடைய தோழமை கட்சிகள் போட்டியிட்ட இடங்கள்ல நம்முடைய தலைவர்கள் கட்சியினுடைய செயலாக்கத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லா இடத்திலும். அதேபோல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நம்முடைய மூத்த தலைவர், முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அமைச்சர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர்ல நம்முடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை, இந்த பாராளுமன்றத்துடைய பொறுப்பாளர்களை சந்தித்து இன்று அவர்களிடம் ஒரு ரிவ்யூ மீட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த நிகழ்ச்சியில வேட்பாளராக பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் காத்திருக்கிறீங்க, எனக்கு தெரியல, நான் பிரஸ் மீட் முடிஞ்சிருக்கும் நான் நினைச்சிருந்தேங்க. ஆனால் நான் இன்று வேட்பாளராக இந்த நிகழ்ச்சியில பொன்னார் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல குறிப்பாக நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் எல்லோரும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை ஆராய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பொன்னாரண நிகழ்வில் நானும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றேன். கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேல இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. 6 சட்டமன்ற தொகுதியிலிருந்து அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய கிளை தலைவர்கள் ஆரம்பித்து நம்முடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் யாருக்கெல்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறோமோ அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நோக்கம் என்ன? அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சியை தயார்படுத்துவது. அதே நேரத்தில் இந்த முறை இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் சந்தித்திருக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், நல்ல வெற்றிகள் எல்லாத்தையும் தாக்குப்பிடித்து அதை அப்படியே வச்சு அதிலிருந்து அடுத்த தேர்தலுக்கு அதை பில்டு பண்ணிட்டு போகணும். அதே நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத இடத்துல நிறைய இடத்துல நம்ம தோல்விகளையும் சந்தித்திருக்கின்றோம். ஒரு ஆர்கனைசேஷன் அடிப்படையில் எதிர்பார்த்த வாக்குகள் சில இடத்துல வரல, இன்னும் அதிகமாக வந்திருக்கும் என்று நினைத்தோம் வரல. அதையும் கூட ஆராய்ந்து ஏன் நடந்தது அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். இரண்டும் கலவைதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அடுத்து நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கட்சியை தயார்படுத்தி வைக்க வேண்டும். அதற்கு குறிப்பாக ஆர்கனைசேஷன் அடிப்படையில் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா டைரக்டா கேள்விங்கன்னா பதில் சொல்றோம். சிஏஜி அண்ணா இன்னும் இந்த ரிப்போர்ட் பப்ளிக் பண்ணலையா? பப்ளிக் பண்ணிட்டாங்களா? சரி, ஓகே. குறிப்பாக நம்முடைய மத்திய அரசு இண்டிபெண்டன்டாக இயங்கக்கூடிய சிஏஜி, கம்பென்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர்கள் அனைத்திடத்திலும் கூட ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனத்தை கூட அவங்க ஆய்வு செய்து, குறிப்பாக பினான்சியல் டிரான்ஸ்பரன்சி, இன்டெகிரிட்டி, அந்த நிறுவனம் எப்படி இயங்குது, அதனுடைய வெளிப்படைத்தன்மை எப்படி, அதுல அக்கவுண்டிங் சிஸ்டம் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதுல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கக்கூடிய அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் சரியா இருக்கா அப்படிங்கிறது சிஏஜி நிறுவனம் எப்பொழுதுமே தணிக்கை செய்வாங்க. குறிப்பாக தமிழகத்தில் நம்முடைய டாஸ்மார்க் நிறுவனத்தை பொறுத்தவரை சிஏஜி அதே போன்ற தணிக்கை செய்து, நான் என்ன ரிப்போர்ட்டை படிக்கலீங்கன்னா நான் மேற்பார்வை மட்டும்தான் பார்த்தேன், அவங்க மேலோட்டமாக சொல்லியிருப்பது எனக்கு தெரிந்தவரை இந்த மாதிரி இதுல வந்து அக்கவுண்டிங் டிரான்ஸ்பரன்சி இல்லை என்று. குறிப்பாக டாஸ்மார்க்கு வரக்கூடிய வருமானம், அவங்க காட்டக்கூடிய கணக்கு வெளிப்படைத்தன்மையாக இல்லை என்பது சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் உதாரணங்கன்னா, டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அதை யாராச்சும் போய் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தொலாவணும். எந்த நிறுவனம் எவ்வளவு சப்ளை பண்றாங்க, டாஸ்மார்க் வந்து யாருகிட்ட இருந்து கொள்முதல் பண்றாங்க, ஏன்னா எல்லாமே மறைச்சிருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க தேடினீங்கன்னா தான் டாஸ்மார்க்கினுடைய ஆனுவல் ரிப்போர்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். காரணம், தமிழக அரசை பொறுத்தவரை, டாஸ்மார்க்கை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய பல விஷயங்களை மறைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை போன்ற, என்னை போன்ற சாதாரண குடிமகன் ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எடுக்கிறதே எங்க கஷ்டம். அதனால சிஏஜி இது போன்ற அறிக்கை கொடுத்திருப்பது ஆச்சரியம் இல்லை, அது எக்ஸ்பெக்டட் தான். இன்னும் அந்த அறிக்கையை தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை, பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நாளை அடுத்து நடக்கக்கூடிய பிரஸ் மீட் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறோம். அது நிறைய பேர் வந்து துரைமுருகன் அண்ணன் சொன்னது வந்து நிறைய பேர் ட்ரோலா காமெடியா சொன்னா கூட, இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்ற பொழுது இது எங்ககிட்டயும் சில பேர் சொன்னாங்க, அதான் உண்மை. இன்னைக்கு வந்து துரைமுருகன் சில பேர் ட்ரோல் எல்லாம் பண்றாங்க, மீம் எல்லாம் போடுறாங்க. ஆனா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் கள்ளக்குறிச்சியில சொன்னாங்க, அண்ணா இன்னைக்கு வந்து டாஸ்மார்க்கினுடைய குவாலிட்டி வந்து கிட்டத்தட்ட தண்ணீரை போலதான் டாஸ்மார்க்கில் ஒரு குவார்டர் பாட்டிலோ ஒரு ஹாஃப் பாட்டிலோ விற்கிறாங்க. ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் அதை டைல்யூட் பண்ணி அதுக்கு ஒரு ஆடிட்டிங் இல்லை, அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எதுவுமே இல்லை, யாரும் போய் செக் பண்றது இல்லை. ஒரு நிறுவனம் ஒரு பியர் விற்கிறாங்க,
அதில் 9% ஆல்கஹாலுங்கிறாங்க, சில இடத்துல 4.5% ஆல்கஹாலுங்கிறாங்க. அது மெயின்டைன் பண்றது கிடையாது. அதே போல இந்தியன் மேட் ஃபாரின் லிக்கர் IMFL அதுவும் கூட தரமாக அங்கே அவங்க நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஆனால் இப்ப டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அவர்களுக்கு போதை அதிகமாக வேண்டும் என்பதற்காகத்தான் கஞ்சாவை நோக்கி, அபினை நோக்கி, கள்ளச்சாராயத்தை நோக்கி நிறைய பேர் திரும்பி இருக்கிறாங்க அப்படிங்கறத கள்ளக்குறிச்சியில் நிறைய பேர் சொன்னாங்க. இது சாதாரணமா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கேட்டா கூட அந்த கருத்தை ஊர்ஜிதம் செய்வாங்க. காரணம், டாஸ்மார்க் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மேல ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவா சொல்ல முடியாதுன்னா எந்த நிறுவனம் எவ்வளவு பியர் கொடுக்கறாங்க, எந்த நிறுவனம் எவ்வளவு IMFL கொடுக்கறாங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் நமக்கு இல்ல. நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம். குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க்கு எந்த ஐட்டம் போது எவ்வளவு ஆஃப் டேக் பண்றாங்க, அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா, டாஸ்மார்க்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்றதை யாரு செக் பண்ணாங்க, குவாலிட்டி சரியா இருக்கு, அது யாருமே பாக்குறது இல்ல, தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மக்களை குடிக்க அடிமையாக்குது, இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதுல இல்ல அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போறாங்க. அதனால் துரைமுருகன் இந்த நகைச்சுவா சொல்லி இருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், மதுவுல வரக்கூடிய குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமா இருக்கு அது ஒரு பக்கம். இது உண்மை, என்னை பொறுத்தவரை இது உண்மைதான். அண்ணா நான் துரைமுருகன் சொல்றது எல்லாமே ட்ரோல் மீமா பார்த்தா கூட ஒரு மூத்த அமைச்சரே சட்டமன்றத்தில் உண்மையை ஒப்புக்கிட்டார், உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். சட்டமன்றத்தில் அவரே உண்மையை ஒத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, சிஸ்டமிக் ப்ராப்ளம், சிஸ்டத்தில் பிரச்சனை இருக்கு, நாம் அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யவில்லை, அரசு வேலையை தவறா செய்யுது அப்படிங்கறது எல்லாம் நகைச்சுவையாக துரைமுருகன் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதனால் இதை நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் அரசு பார்க்கணும். உதாரணத்திற்கு ஒரு பக்கம் ஈஷாவை பொறுத்தவரை கோயம்புத்தூர்ல அடிக்கடி என்ன சொல்லுவாங்க, யானை வழித்தடம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. ஃபாரஸ்ட் மினிஸ்டர் சொல்றாங்க 3 வருஷம் ஆச்சு நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அதே சட்டமன்றத்தில் துரைமுருகன் கேட்கறாங்க, 3 வருஷம் ஆச்சு இன்னும் என்னப்பா பண்றீங்க அப்படின்னு. அதனால் இவர்களை பொறுத்தவரை ஈஷா பகுதியில் யானை வழித்தடம் இருக்கா இல்லையா, ஈஷா கொடுத்த ஆர்டிஐல அவங்க பொறுத்த வரைக்கும் பத்திரிகை பிரஸ் மீட் நடத்தி கிளியரா இருக்கும், எந்த விதமான ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இல்லைன்னு அவங்க காட்டுறாங்க. ஆனா ஈஷாவை ஏதாச்சும் பிரச்சனையில வைக்கணும் அப்படிங்கறதுக்காக திமுக அரசு வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சட்டப்பேரவையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேள்வியா கேட்கும் பொழுது எங்ககிட்ட எவிடன்ஸ் இல்லைங்கிறாங்க. உன்னை துரைமுருகன் கேட்கறாங்க 3 வருஷமா என்ன பண்றீங்க ஃபாரஸ்ட் மினிஸ்டர் அப்படின்னு. அதனால் இப்ப வர வர சட்டமன்றத்தை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாவே, குறிப்பாக திமுக அரசுக்குள்ள அமைச்சரவைக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வெளிப்படையாக தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம்.